ஹே அஜிஃபாம், ஒர்க்லேருந்து ஒரு குட்டி அப்டேட். உங்களுக்காக நிறைய கான்டென்ட் எழுதி வச்சுருந்தேன். இந்த பேஜ் தனியாக இருக்குது. ஏன்னா என்னோடய டைரியில் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த வீடியோ ஒன்று எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி உங்களுக்காக ஹவு டு ப்ளே டு வின் அப்படின்ற கான்டென்ட் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு அந்தளவுக்கு வைப் செட் ஆகலை எனக்கு. அதனால் வந்து ஹவு டு ஐ பிளான் டு ராக் திஸ் மந்த் அப்படின்ற மாதிரி இந்த கான்டென்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதத்தை நான் சிறப்பாக்கிறதுக்கு செய்ய போகிற 5 விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே ஒர்க் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு குட்டி வீடியோ ஷூட் பண்ணுறேன். தட் செட், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க புக் பார்த்தீங்கன்னா த மார்ஷியன் பை ஆண்டி வேர். மார்ஷியன் வந்து நிறைய பேர் இந்த மூவி பார்த்துருப்பீங்க. நான் இந்த மூவி பார்க்கல. காரணம் என்னென்னா, நான் இந்த புக் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மூவி பார்க்காம வச்சுருந்தேன். ஸோ மார்ஷியன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் மார்ஷியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நேற்று நைட்டு தான் இந்த புக் முடித்தேன். தீபாவளியால் எனக்கு இந்த மந்த் ரீடிங் ஸ்கெட்யூலே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மட்டமாக தான் இருந்தது. என்னால் நிறைய படிக்கவே முடியல. ஆனாலும் எப்படியோ இது ஒரு 600-700 பேஜ் புக்கு. இதை படித்து முடிச்சிட்டேன். இதை பற்றி நான் திங்க் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னுமே என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. பிடிக்கலை நிறைய விஷயங்கள், பிடிச்சது சில விஷயங்கள். அந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் இன்னுமே. பட் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த புக்கை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் முரக்கிமியோட ஸ்டைல். ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் அவரோட புக்ஸ் எல்லாம். இப்போ ஸோ நிறைய லிட்ரரி ஃபிக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும், மேஜிக்கல் ரியலிசம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக த வைண்ட் அப் பேர்ட் கிரானிக்கல் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு வீடியோவில். இப்போதைக்கு நான் மார்ஷியன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும். ஏன் என்னோட அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ் முறையில் தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க. அதுக்கு தான் அது ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப ஃபன். எல்லாருக்குமே என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வலியுறுத்தி கூறுறது என்ன, நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்றது தான். அதனால தான் உங்களுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும்ல, ஓகே எல்ஜே படிக்கிறாங்கப்பா நானும் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களை திருப்பி திருப்பி உங்களை வந்து ருட்டீன்குள்ளே, என்னோட ரீடிங் ருட்டீன்குள்ளே உங்களையும் நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ரீடிங் ஹேபிட்டில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருங்க, சரியா? அண்ட் அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெரியாதவங்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு வீடியோ லிங்க் பண்ணுறேன். அதுதான் அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் ப்ராசஸ். அது ஒரு 1 hour ஒர்க் ஷாப். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரில் வந்து ஜாயின் பண்ணலன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஃபன்ஃபில்டான டெக்னிக்ஸ் மூலமாக, ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகே, நான் உங்களை lavanya.jayakumar.com மீட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள்.